1917 லண்டன். ஒருத்தர் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர்ல வெறும் 67 வார்த்தைகள் மட்டும் தான் இருக்கு. ஆனா, அந்த 67 வார்த்தைகள் தான் இன்னைக்கு இஸ்ரேல், பாலஸ்தீன் அத சுத்தி நடக்கிற பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து ஒரு பேஸான காரணம். இது இப்ப நடக்கிற பிரச்சனை இல்ல. இது ஒரு 100 வருஷமா நடந்துட்டு வர ஒரு பிரச்சனை. இதுல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. அந்த லெட்டர்ல வந்து என்ன இருந்தது? அந்த லெட்டர எழுதினது யாரு? அவரு ஏன் அத எழுதினாரு? அந்த லெட்டர்ல அவர் ப்ராமிஸ் பண்ண விஷயம் என்ன? அந்த ப்ராமிஸ் பண்ண விஷயத்தால வந்து யார் அதிகமா வந்து லாபம் அடைஞ்சாங்க? யார் வந்து ரொம்ப மோசமா கஷ்டப்பட்டாங்க? இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, கிட்டத்தட்ட 1917லேருந்து 1948 இந்த பீரியடுக்கு நடுவுல என்னெல்லாம் நடந்ததோ, அது நமக்கு தெரிஞ்சா மட்டும் தான் வந்து இதோட உண்மைய வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ உலகத்துல என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இஸ்ரேலுக்கும், ஈரானுக்கும் நடுவுல இருக்க சண்டையா இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி வந்து இஸ்ரேலுக்கும், பாலஸ்தீனுக்கும் பிரச்சனை போச்சுல்ல. அந்த பிரச்சனையா இருக்கட்டும், இத பத்திலாம் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறது கிடையாது. ஆனா இந்த பிரச்சனை வந்து எங்க ஆரம்பிச்சது? இந்த பிரச்சனைக்கு உண்டான காரணம் என்ன? அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல வந்து யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க அப்படின்ற டாபிக் உள்ள நம்ம போகப்போறதில்ல. பட் என்ன ஹிஸ்டரியில நடந்ததோ, அத அப்படியே தெளிவா பார்ப்போம். 1917 வேர்ல்ட் வார் 1 உலகமே வந்து பத்தி எரிஞ்சுகிட்டு இருந்த ஒரு டைம் அது. பிரிட்டனும், பிரான்ஸும் ஒரு பக்கம் சண்டை போட்டாங்க. ஜெர்மனியும், ஒட்டமான் எம்பையரும் வந்து ஒரு பக்கம் சண்டை போட்டாங்க. ஒட்டமான் எம்பையர்னா என்ன அப்படின்னா, இப்ப இருக்க டர்க்கி, ஈராக், சிரியா, பாலஸ்தைன் இதெல்லாம் சேர்த்த ஒரு எம்பையர் தான் ஒட்டமான் எம்பையர். இந்த ஒட்டமான் எம்பையர்ல ஒரு பகுதி தான் வந்து பாலஸ்தைன். இந்த பாலஸ்தீன்ல வந்து யாரெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னா, அரப் முஸ்லிம்ஸ், அரப் கிறிஸ்டியன்ஸ், அதுக்கப்புறம் ஜூஸ் வந்து ஒரு மைனாரிட்டி லெவல்ல வந்து அங்க வந்து நூற்றுக்கணக்கான வருஷங்களா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஜூஸ் வந்து அங்க மட்டும் தான் இருந்தாங்களா? இல்ல. ஜூஸ் வந்து யூரோப், போலாந்து, ஜெர்மனி, ரஷ்யா போன்ற நெறைய இடங்கள்ல வந்து அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா ஜூஸ் மக்களுக்கு வந்து யூரோப்ல ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. யூரோப் மக்கள் வந்து ஜூஸ்க்கு எதிரா வந்து நெறைய பிரச்சாரங்கள் பண்ணாங்க. ஜூஸ் மக்களுக்கு எதிரா வந்து ஹேட்ரேட் வந்து காமிச்சாங்க. இதே விஷயம் வந்து ரஷ்யாலும் நடந்தது. அதே மாதிரி ஜெர்மனிலயும் வந்து ஜூஸ் மக்களுக்கு, அதாவது ஜூஸ் கம்யூனிட்டிக்கு எதிரா வந்து அந்த மக்கள் வந்து அந்த ஹேட்ரைட வந்து காமிச்சாங்க. ஈஸ்டர்ன் யூரோப்லயும் இதேதான் நடந்தது. இப்ப கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1896 ஆஸ்ட்ரியாவை சேர்ந்த ஜூஸ் ஜர்னலிஸ்ட் வந்து ஒரு புக் எழுதுறாரு. அவர் பேர் வந்து தியோடர் ஹெர்சில். இவர் எழுதுற புக்கு பேர் வந்து தெர் ஜுடேஸ்டாண்ட், அதாவது த ஜூயிஷ் ஸ்டேட். இவரோட ஆர்குமெண்ட் வந்து ரொம்ப சிம்பிள். யூரோப்ல வந்து ஜூஸ் மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல. அதனால எங்களுக்கு தனியா ஒரு கண்ட்ரி வேணும் அப்படின்னு அந்த புக்ல வந்து அவரு குறிப்பிடுறாரு. 1897 எசில் பேசில் என்ற ஒருவர் என்ன பண்றாரு, சுவிட்சர்லாந்துல ஃபர்ஸ்ட் ஜியோனிஸ்ட் காங்கிரஸை வந்து ஆர்கனைஸ் பண்றாரு. இந்த ஜியோனிசம்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஜூஸ் மக்களுக்கு வந்து சொந்தமான ஒரு லேண்ட் கிடையாது. அதாவது ஹோம் லேண்ட் கிடையாது. ஸோ இந்த ஹோம் லேண்டுக்காக நடத்தப்படுற ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் பேர் தான் வந்து ஜியோனிசம். ஆனா அந்த ஹோம் லேண்ட் எங்க இருக்கு? இவங்க வந்து என்ன பண்றாங்க, ஹிஸ்டரி மற்றும் ரிலீஜியஸ் கனெக்ஷனை வச்சு உலகத்துல வந்து இந்த இடத்துல தான் வந்து எங்க ஹோம்லேண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடம் தான் வந்து பாலஸ்தைன். எசில் பேசில் வந்து அன்னைக்கு அவரோட டைரியில ஒன்று எழுதுறாரு. ஐ ஃபவுண்ட் தி ஜூஸ் டே. இஃப் ஐ வர் டு சே திஸ் டுடே, ஐ வுட் பி கிரீட்டட் பை யூனிவர்சல் லாஃப்டர். இன் 5 years, பெர்ஹாப்ஸ் சர்டன்லி 50, எவ்ரி ஒன் வில் நோ இட். அதாவது எங்களுக்கான ஹோம்லேண்டை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது பாலஸ்தைன் தான் எங்கள் ஹோம்லேண்டுன்னு ஜூஸ் மக்கள் வந்து அன்னைக்கு சொன்னாங்க. ஸோ அத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இத நான் உலகத்துக்கிட்ட சொன்னேன் அப்படின்னா எல்லாரும் சிரிப்பாங்க. ஆனா 5 வருஷத்திலயோ, இல்ல 50 வருஷத்துல கண்டிப்பா இந்த உலகம் வந்து இந்த உண்மைய வந்து ஒத்துக்கும் அப்படின்ட்டு வந்து அவரு எழுதியிருந்தாரு. இது வந்து 50 வருஷத்துல நடக்கல. ஆனா சரியா 51வது வருஷம் நடந்திருக்கு. நவம்பர் 2, 1917 பிரிட்டிஷ் ஃபாரின் செக்ரட்டரி ஆர்தர் பால்ஃபோர் வந்து லார்ட் வால்டர் ரூட்செல்டுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. ரூட்செல்ட் யார் அப்படின்னா வந்து ஜியோனிஸ்ட் ஃபெடரேஷனோட, அதாவது பிரிட்டிஷ் ஜியோனிஸ்ட் ஃபெடரேஷனோட லீடர். இவருக்கு வந்து ஒரு 67 வார்த்தைகள் கொண்ட ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதாவது நான் ஆரம்பத்துல சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 67 வேர்ட்ஸ் கொண்ட ஒரு லெட்டரு. அதுல அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, His Majesty's government view which favor the establishment in Palestine of the national home for the Jewish people. It being clearly understand that nothing shall be done which may prejudice the civil and religious rights of existing non-Jewish communities in Palestine. அதாவது பால்ஃபோர் வந்து ஜூஸ் பீப்புளுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. உங்களுக்கு வந்து பாலஸ்தீன்ல வந்து ஒரு ஹோம் லேண்ட் அமைச்சு தரப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் அவங்க ரிலிஜனுக்கும் வந்து எந்த பிரச்சனையும் வந்து ஏற்படாது. அதுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்ற இன்னொரு ப்ராமிஸையும் குடுக்குறாரு. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். பிரிட்டன் எப்படி சம்மந்தமே இல்லாம பாலஸ்தீன்ல வந்து நான் உங்களுக்கு ஹோம் லேண்ட் அமைச்சு தரேன். பிரிட்டனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுக்கு சிம்பிளான ஆன்சர் என்ன அப்படின்னா, பிரிட்டனுக்கும் ஒட்டமான் எம்பையருக்கும் வந்து வார் நடந்துட்டு இருந்தது. அந்த ஒட்டமான் எம்பையர் கீழ் தான் வந்து பாலஸ்தீன் வருது.
இத பிரிட்டிஷ் வந்து ஜெயிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருந்தது. கடைசியா பிரிட்டிஷ் வந்து இந்த வார்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க. பொதுவா வந்து எம்பையரோட மைண்ட் செட் என்ன அப்டின்னா, யார் ஜெயிக்கிறாங்களோ, அவங்க தான் அந்த நாட்டோட வரைபடத்த வந்து டிசைட் பண்ணுவாங்க. இதன் காரணமா தான் வந்து பால்ஃபோர் வந்து ரூத்சைல்ட் மூலமா ஜூஸ் மக்களுக்கு வந்து இந்த ப்ராமிஸ குடுக்குறாரு. ஆனா, அங்க ஆல்ரெடி வாழ்ந்துகிட்டு இருந்த மக்கள் கிட்ட அவர் வந்து எதுவுமே வந்து கேட்கல. இப்ப நம்ம என்ன பார்த்தோம், ஜூஸ் மக்களுக்கு வந்து பிரிட்டன் வந்து ஒரு ப்ராமிஸ குடுத்துருக்காங்க. அதே சமயத்துல பிரிட்டன் என்ன பண்றாங்க, அரப் லீடர்ஸ மீட் பண்ணி, ஒட்டோமான் எம்பையருக்கு எதிரா வந்து நீங்க ரிவோல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு நாங்க வந்து உதவி கொள்றோம்னு சொல்றாங்க. இதை ஏத்துக்கிட்டு அரப்ஸும் என்ன பண்றாங்க, ஒட்டோமான் எம்பையருக்கு எதிரா வந்து ரிவோல்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் பிரிட்டன் என்ன பண்றாங்க, பிரான்ஸ் கூட வந்து ஒரு அக்ரீமெண்ட் போடுறாங்க. அதாவது மிடில் ஈஸ்ட்ட வந்து டிவைட் பண்றதுக்காக. ஒரே கண்ட்ரி ஆனா 3 இடத்துல 3 ப்ராமிசஸ வந்து பிரிட்டன் வந்து குடுத்திருந்தாங்க. வேர்ல்டு வார் 1 முடிவுல வந்து பிரிட்டன் வந்து ஜெயிச்சது. ஒட்டோமான் எம்பையர் வந்து கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இதனால வந்து பாலஸ்தீனும் சரி, அத சுத்தி இருக்க பகுதிகள் எல்லாமே வந்து பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழ தான் வரும். பிரிட்டிஷ் மேண்டேட் தியரி என்ன அப்டின்னா வந்து, ஒரு நாட்டுக்கு விடுதலை கிடைக்கிற வரைக்கும், அதாவது இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அந்த நாட்ட வந்து நாங்க ஆட்சி பண்ணிக்குவோம் அப்டின்றது தான் வந்து அந்த தியரி. இது ஆக்சுவலா வந்து கலோனியலிசம் தான். இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா வந்து, போருக்கு முன்னாடி வந்து அரப் லீடர்ஸ வந்து மீட் பண்ணி, ஒட்டோமான் எம்பையருக்கு எதிரா வந்து ரிவோல்ட் பண்ணுங்க அப்டின்ட்டு கேட்டுச்சுற பிரிட்டன். ஸோ, அதனால வந்து இவங்களும் அதே பண்ணாங்க. இப்ப வந்து பிரிட்டன் கீழ தான் வந்து பாலஸ்தீன் இது எல்லாமே வருது. ஸோ, பாலஸ்தீன் வந்து எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் குடுங்க அப்டின்னு வந்து பிரிட்டன் கிட்ட கேட்கறாங்க. பிரிட்டன் வந்து பாலஸ்தீன வெயிட் பண்ண வைக்குது. இந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா, அதாவது சுமார் 30 வருஷத்துல வந்து ஜூஸ் மக்கள் வந்து அதிக அளவுல வந்து பாலஸ்தீன்ல வந்து குடியேற ஆரம்பிச்சாங்க. அதாவது 1917ல வந்து 10% வந்து தான் ஜூஸ் பாப்புலேஷன் வந்து பாலஸ்தீன்ல இருந்தது. ஆனா 1947ல வந்து 30% வந்து அது இன்கிரீஸ் ஆச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேர்ல்டு வார் 1ல வந்து ஹிட்லர் வந்து ஜூஸ் மக்களுக்கு எதிரா வந்து நெறைய தாக்குதல் வந்து நடத்தினாரு. லட்சக்கணக்கான ஜூஸ் மக்கள் வந்து கொல்லப்பட்டதா நம்ம நெறைய இடத்துல வந்து படிச்சிருப்போம். இதன் காரணமா வந்து யூரோப் வந்து எங்களுக்கு சேஃபான இடம் கிடையாது அப்படின்னு வந்து ஜூஸ் மக்கள் என்ன பண்றாங்க, பாலஸ்தீனுக்கு வந்து மைக்ரேட் ஆகுறாங்க. ஆனா பாலஸ்தீன்ல வந்து ஆல்ரெடி வாழ்ந்துட்டு வராங்கல்ல, அதாவது பாலஸ்தீன நேட்டிவா கொண்ட மக்கள் வந்து இத எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, உலகத்துல எங்கேயோ நடக்கிற பிரச்சனைகளுக்கு நாங்க ஏன் வந்து விலை குடுக்கணும்? எங்களோட ஹோம்லேண்ட்ல வந்து அவங்களோட ஹோம்லேண்ட வந்து அவங்க எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாலஸ்தீன் மக்கள் வந்து நெனச்சாங்க. இந்த விஷயம் வந்து இந்த பிரச்சனைய வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆச்சு. ஜூஸ் மக்களோட தொடர் வருகை வந்து பாலஸ்தீன் மக்கள் கிட்ட வந்து ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்துச்சு. அதையும் தாண்டி வந்து பிரிட்டன் வந்து பாலஸ்தீன் மக்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுவும் குடுக்கல. ஸோ இதன் காரணமா வந்து 1936 பாலஸ்தீன் மக்கள் வந்து பிரிட்டனுக்கு எதிரா வந்து திரும்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா இதுக்கு பிரிட்டிஷ் வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா, யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்றது, பனிஷ் பண்றது, எதிர்க்கிறவங்களோட வில்லேஜஸ போயிட்டு வந்து காலி பண்றது, இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஹிஸ்டரியில என்ன ரெக்கார்ட் ஆயிருக்குன்னா, இந்த பிரச்சனை நடக்கும்போது பாலஸ்தீன் அடல்ட் மேல் இருக்காங்கல்ல, வளர்ந்த ஆண்கள். இவங்களோட பாப்புலேஷன் வந்து 10% வந்து கம்மியா இருக்கு. அதாவது கொல்லப்பட்டு, அரெஸ்ட் பண்ணப்பட்டு, ஜெயில்ல போட்டு இந்த மாதிரி 10% வரை வந்து பாலஸ்தீன் ஆண்களோட பாப்புலேஷன் வந்து கம்மியா இருக்கு. இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டே வருது. 1939 பிரிட்டன் வந்து ஒரு புதிய பாலிசி ஒண்ணு போடுறாங்க. பாலஸ்தீன் ஷுட் கெயின் இண்டிபெண்டன்ஸ் இன் 10 இயர்ஸ். பாலஸ்தீன் மக்களும், ஜூஸ் மக்களும் இத ஷேர் பண்ணிக்கணும். மேலும் ஜூஸ் மக்கள் வந்து உள்ள வராங்கல்ல மைக்ரேட் ஆகி, அத வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. இது வந்து ஜியோனிஸ்ட் லீடர்ஸ் கிட்ட வந்து ஒரு பெரிய அதிர்ச்சிய குடுத்தது. அதாவது பிரிட்டன் வந்து ஒரு பெரிய துரோகம் பண்ணுச்சு அப்படின்னு நெனைக்கிறாங்க. பிகாஸ் பிரிட்டன் வந்து ஜியோனிஸ்ட் கிட்ட வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு ஹோம்லேண்ட் வந்து நாங்க பாலஸ்தீன்ல குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்ல. ஸோ இப்போ வந்து ஜூஸ் மைக்ரேஷன வந்து பாலஸ்தீன்குள்ள வந்து பிரிட்டன் ரெஸ்ட்ரிக்ட் பண்றத வந்து அவங்க பெரிய துரோகமா நெனைச்சாங்க. ஸோ இந்த 2 தரப்பு மக்களுமே வந்து இந்த புதிய பாலிசிய வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. பிரிட்டன் வந்து தான் குடுத்த ப்ராமிஸ வந்து நிறைவேத்த முடியாம வந்து நடுவுல 2 பேத்தாங்க. 1947 வேர்ல்டு வார் 2ஆல பிரிட்டன் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிருந்தாங்க. அவங்களால வந்து பாலஸ்தீன் அரப்ஸுக்கும், ஜூஸ் மக்களுக்கும் நடுவுல நடக்கிற இந்த பிரச்சனைய வந்து சரி செய்ய முடியல. ஸோ வந்து அவங்க பாலஸ்தீன வந்து புதுசா ஃபார்ம் பண்ணப்பட்ட யுனைட்டட் நேஷன் கிட்ட குடுத்தாங்க. யுனைட்டட் நேஷன் என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதாவது பார்ட்டிஷன் பண்ணலாம். பாலஸ்தீன் லேண்ட வந்து 2ஆ பிரிக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதுல 55% ஜூஸ் மக்களுக்கும், 45% வந்து அரப்ஸுக்கும் வந்து குடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவ வந்து யுனைட்டட் நேஷன் எடுத்தாங்க. இப்ப இந்த 55% இருக்குல்ல, அதாவது ஜூஸ் மக்களுக்கு குடுத்தாங்கல்ல, அங்க வந்து யார் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னா, முக்கால்வாசி வந்து அரப்ஸ் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஜூஸ் மக்களோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மி. அவங்க டோட்டலா வந்து வெறும் 6% தான் வந்து அந்த லேண்ட வந்து ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. அதாவது பாலஸ்தீன் இருக்குல்ல, அந்த மொத்த பாலஸ்தீன்லயும் வந்து வெறும் 6% தான் வந்து ஜூஸ் மக்கள் வந்து ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. அத வந்து அரப்ஸால ஏத்துக்கவே முடியல. இது ரொம்ப அன்ஃபேர் அப்படின்னு வந்து யுனைட்டட் நேஷன் கிட்ட அரப்ஸ் சொன்னாங்க. ஆனா இந்த ஜூஸ் மக்கள் வந்து இத ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டு இத ஒரு முடிவா அவங்க பார்க்கல. இது ஒரு ஆரம்பமா தான் அவங்க பார்த்தாங்க. இந்த பார்ட்டிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து கான்ஃப்ளிக்ட் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஜூஸ் மிலிட்டன்ட்ஸும், அரப் மிலிட்டன்ட்ஸும் சண்டை போட்டுக்கிறாங்க. பிரிட்டிஷ் வந்து இன்னும் ரூல்லாம் இருக்கு. இருந்தாலும் இந்த 2 பேரையும் வந்து பிரிட்டனால வந்து சமாளிக்க முடியல.
ஸோ எல்லாருமே வந்து ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கவுண்ட் டவுன் வந்து ஸ்டார்ட் ஆகும். பிரிட்டன் வந்து என்னைக்கு பாலஸ்தீன்லேருந்து வெளியே போறாங்களோ, அன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்பதான் இந்த ஸ்டோரியோட ரொம்ப முக்கியமான, ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு மொமெண்ட். அதாவது ஒரே நேரத்துல ஒரு நாடு உருவாகுது, ஒரு நாடு உடைஞ்சு போகுது. மே 14, 1948 பிரிட்டன் மேண்டேட் ஒரு முடிவுக்கு வருது. டேவிட் பென் கொரியன் என்ற ஒருவர் என்ன பண்றாரு, இஸ்ரேல் என்ற நாட்டை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. தியோடர் ஹெசில் என்ற ஒரு ஜேர்னலிஸ்ட்டை பத்தி நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம்ல. அதாவது ஜூஸ் மக்களுக்கான ஒரு நாடு வந்து 50 வருஷத்துல அமையும் அப்படின்னு வந்து ஒரு எழுதியிருந்தார். அவர் போட்டோ கீழ நின்னு இந்த இஸ்ரேல் நாட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சுமார் 2000 வருஷத்துக்கு அப்புறம் ஜூஸ் மக்களுக்கான ஒரு நாடு வந்து அவங்களுக்கு கிடைச்சது. இது உலகம் முழுக்க அந்த ஜூஸ் மக்கள் வந்து ரொம்ப கொண்டாடினாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அரபு மக்களால வந்து இதை ஏத்துக்க முடியல. ஸோ அவங்க தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இறுதியில என்ன ஆச்சு அப்படின்னா, 78% அதாவது பாலஸ்தீன் லேண்ட் இருக்குல்ல, அதுல 78% லேண்ட் வந்து ஜூஸ் மக்களோட கண்ட்ரோல் போச்சு. ஸோ இதனால என்ன ஆச்சு, அரபு மக்களால வந்து இந்த கான்ஃப்ளிக்ட்ட வந்து சமாளிக்க முடியல. ஜூஸ் மக்கள் கிட்ட தான் வந்து அதிகமான வந்து பவர் இருந்தது. ஸோ இவங்க சமாளிக்க முடியாம என்ன ஆச்சு, 1947லேருந்து 1949க்குள்ள சுமார் 20லேருந்து 75 லட்சம் அரபு மக்கள் வந்து அதாவது பாலஸ்தீனியன்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க வந்து அந்த நிலத்த விட்டு வெளிய போக ஆரம்பிச்சாங்க. இது வந்து அந்த 55% இருக்குல்ல, அதாவது ஜூஸ் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த 55% லேண்ட் இருக்குல்ல, அதுல 6% வந்து ஜூஸ் மக்கள் வாழ்ந்திருந்தாங்க. பெரும்பாலுமா அரபு மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த அரபு மக்கள்ல வந்து சுமார் 75% மக்கள் வந்து அந்த இடத்த விட்டு வெளியேற ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு அந்த இடத்துலருந்து வெளியேறின அரபு மக்கள் வந்து இன்னைக்கும் நெறைய இடங்கள்ல வந்து அதாவது நெறைய கண்ட்ரீஸ்ல வந்து ரெஃப்யூஜிஸா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதாவது நிலமே இல்லாம இருந்த ஜூஸ் மக்களுக்கு வந்து இப்ப நிலம் கிடைச்சது. ஆல்ரெடி பாலஸ்தீன்ல வாழ்ந்துகிட்டு இருந்த அரபு மக்கள் இன்னைக்கு ரெஃப்யூஜிஸ் தான் மாற்றப்பட்டிருக்காங்க. இப்ப நான் வந்து அந்த 67 வார்த்தைகள் கொண்ட லெட்டருக்கு வரேன். அதாவது ஆரம்பத்துல சொல்லல அந்த லெட்டர். அதுல வந்து ஆர்தர் பால்ரோட் வந்து ஜூஸ் மக்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணாருன்னு நம்ம பார்த்தோம். அதாவது பாலஸ்தீன்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹோம்லேண்ட் வந்து நான் வந்து அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் அந்த லெட்டர்ல அவர் சொன்னது என்ன அப்படின்னா, பாலஸ்தீன்ல இருக்கிற மக்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்த முடிவால வந்து பாலஸ்தீன் மக்கள் வந்து எந்த விதத்திலும் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்ற வந்து இன்னொரு ப்ராமிஸும் வந்து அவர் அதில பெற்றிருந்தார். இதுல ஒரு ப்ராமிஸ் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. இன்னொரு ப்ராமிஸ் இந்த விஷயத்த தான் வந்து ஹிஸ்டாரியன்ஸா இருக்கட்டும், ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் கோர்ட்ஸ் இவங்க எல்லாமே சுமார் 25 வருஷமா வந்து டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கதையில வந்து ஒரு சிம்பிள் ஹீரோவும் கிடையாது, ஒரு சிம்பிள் வில்லனும் கிடையாது. இது ஒரு காம்ப்ளிகேட்டடான டெசிஷன்ஸால வந்து பாதிக்கப்பட்ட மக்களோட கதை. அதாவது பிரிட்டிஷ் எடுத்த ஒரு தவறான முடிவு, ஜூஸ் மக்களோட அந்த டெஸ்பரேட் சேஃப்டிக்கான ஒரு டெஸ்பரேட் எந்த அளவுக்கு ஒரு லேண்ட் வேணும் அப்படின்ற ஒரு டெஸ்பரேட். அதே மாரி பாலஸ்தீன் மக்களோட ஒரு பெரிய லாஸ், பெரிய இழப்பு. இத பத்தின ஒரு ஸ்டோரி தான் இது. இன்னைக்கு உலகத்துல என்னலாம் நடக்குதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த கேள்வி வந்துட்டு இருக்கும். எப்படி வந்து ஒரு நாடு இன்னொரு நாடு மேல இவ்ளோ குரூவலா இருக்கு, இவ்ளோ வெறுப்பு வந்து அவங்களுக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். இன்னைக்கு அதுக்கு உண்டான பதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்ல. இது ரொம்ப வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆன ஒரு விஷயம் அப்படின்ட்டு. லண்டன்ல இருந்து ஒரு மனுஷன் பார்க்காத ஒரு நிலத்த வந்து வேற ஒரு மக்கள் கூட்டத்துக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி இந்த ஒரு காம்ப்ளக்ஸான விஷயம் தான் வந்து இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கும் வந்து காரணமா இருந்திருக்கு. இந்த கதையில வந்து இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க இதெல்லாம் தாண்டி, ஒரே ஒருத்தரோட முடிவு வந்து ஒரு கூட்டத்தோட தலையெழுத்த எப்படி மாத்துது, ஒரு கூட்டத்தோட தலையெழுத்த எப்படி அழிக்குது அப்படின்னு வந்து நம்ம தெளிவா வந்து புரிஞ்சுக்க முடியும். இப்ப நாம இந்த வீடியோட முடிவுல இருக்கோம். 107 வருஷமா நடந்த இந்த கான்ஃப்ளிக்ட்ல நீங்க என்ன சர்ப்ரைசிங்கா பார்க்குறீங்க? பிரிட்டனோட இந்த முடிவுகள வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா, ஷேர் இட் வித் யுவர் ஃபிரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ்.